Good evening, student. Today we are discuss about the topic ecological adaptation. அதாவது சூழ்நிலையில் தக அமைவுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்? ஓகேங்களா? அதாவது அடாப்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாடிஃபிகேஷன், ஓகேங்களா, டேக் பிளேஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கானிசம். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் நடக்கக்கூடிய அந்த மாடிஃபிகேஷன், தட் மாடிஃபிகேஷன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் சர்வைவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அன் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கானிசம் பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவல் ஆகிறதுக்கு உண்டான மாடிஃபிகேஷன், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் அடாப்டேஷன்? த மாடிஃபிகேஷன் take place in the structure of organism, that modification are very used for survive successfully that organism in an environmental condition. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நவுன் ஆஸ் அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஸோ இந்த அடாப்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் அடாப்டேஷன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ஆர்கானிசம் டு எக்ஸிஸ்ட் அண்டர் த ப்ரீவெல்லிங் ஈக்கலாஜிக்கல் ஹேபிட்டேட். ஓகேங்களா? ஸோ அந்த வழக்கமாக ப்ரீவெல்லிங்னா வழக்கமாக நடக்கிறது, இல்லை பொதுவாக இருக்கிறது. ஸோ ஈக்கலாஜிக்கல் ஹேபிட்டேட், ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் அது எப்படி சர்வைவல் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, அடாப்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. So the next one is, then based on the habitat and the adaptation of the plants, all the plants are classified into 5 types. Then first one is hydrophytes, then second one is xerophyte, then third one is mesophytes, then fourth one is epiphytes, then fifth one is halophytes. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? பிளான்ஸை ஹேபிடேட் பொறுத்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் அண்ட் த அடாப்டேஷன் ஆஃப் த பிளான்ட், ஆல் த பிளான்ட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 5 different types. Then first one is hydrophytes, then second one is xerophytes, then third one is mesophytes, fourth one is epiphytes, then fifth one is halophytes. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹாலோபைட்ஸ்னால் என்ன, ஹைட்ரோபைட்ஸ்னால் என்ன, ஜீரோஃபைட்ஸ்னால் என்ன, மீசோபைட்ஸ்னால் என்ன, எபிபைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபைட்ஸ். சரி, ஹைட்ரோன்னா என்ன மீனிங்? ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட்ரோபைட்ஸுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் இன் எ வாட்டர் ஆர் வெட் பிளேஸ். ஓகேங்களா? தண்ணியில் இல்லைன்னா ஈரமான இடத்துல ஒரு பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிளான்ட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ்? இஃப் த பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் இன் எ வாட்டர் ஆர் வெட் பிளேஸ் கண்டிஷன், தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் டு த வாட்டர் அண்ட் ஏர், ஹைட்ரோபைட்ஸ் ஆர் அகெயின் சப் டிவைடட் இன்டு 5 different types. ஓகேங்களா? ஸோ அதாவது வாட்டர்லேயும் அதாவது ஏர், இது ரெண்டில் பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை பேஸ் பண்ணி ஹைட்ரோபைட்ஸ் ஆர் அகைன் கிளாசிஃபைட் இன்டு 5 different types. தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ், தென் தேர்ட் ஒன் இஸ் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ், தென் ஃபோர்த் ஒன் இஸ் ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ், தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆம்பிபியஸ் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? அதாவது பொதுவாக ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா வாட்டரில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு ஈரமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிளான்ட்ஸுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபைட்ஸ்னு பேர். ஸோ தட் பிளான்ட் ஆர் ரிலேட்டட் டு த வாட்டர் அண்ட் ஏர். ஓகேங்களா? அந்த பிளான்ட் வாட்டர் கூடயும் ஏர் கூடயும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அதை பேஸ் பண்ணி அகெயின் ஹைட்ரோபைட்ஸ் ஆர் சப் டிவைடட் இன்டு 5 different types. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி 5 டைப்பாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ், த தேர்ட் ஒன் இஸ் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ், ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ், தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆம்பிபியஸ் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா?
ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த சப் டிவைடட் பண்ண அந்த 5 டைப்ஸு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னா தட் பிளான்ட் ஆர் லிவிங் இன் ஏ வாட்டர். அது என்ன ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதக்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ், வாட்டர்னுடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும், அப்படியே மிதந்துட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் பிளான்ட் ஆர் நாட் டைரக்ட்லி காண்டாக்ட் வித் த சாயில். ஓகேங்களா, தண்ணியில் மிதந்துட்டுருக்கும், ஆனால் சாயிலோட வந்து என்ன இருக்காது அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்காது. பட் எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா தட் பிளான்ட் ஆர் காண்டாக்ட் வித் த வாட்டர் அண்ட் ஏர். ஓகேங்களா, ஸோ வாட்டர் கூடயும் ஏர் அட்மாஸ்பியர் கூடயும் காண்டாக்டில் இருக்கும். பட் எதோட கனெக்ட் ஆகிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஐகார்னியா, பிஸ்டியா அண்ட் உல்ஃபியா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, உல்ஃபியா இட் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்லேயே வெரி ஸ்மாலஸ்ட் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபியா தான். சரி, இந்த ஐகார்னியா, பிஸ்டியா, ஓகே, இதனுடைய ஃபோட்டோஸ் இதுதான். ஸோ ஐகார்னியா, பிஸ்டியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐகார்னியா. ஓகேங்களா, ஸோ இதனுடைய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் பிளான்ட் ஏர் ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். தட் பிளான்ட் ஏர் கனெக்ட் வித் த வாட்டர் அண்ட் ஏர். பட் எதோட கனெக்ட் ஆகிருக்காது அப்படின்னா சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா, இது பாருங்கள் அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கும், சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது. அதே மாதிரி தான் பிஸ்டியாவும். ஓகேங்களா, ஸோ சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது, பட் வாட்டர் கூடயும் அட்மாஸ்பியர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, ஐகார்னியா அண்ட் பிஸ்டியா. ஓகேங்களா, அப்போ ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். த டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ தட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட் ஆர் ஒன்லி காண்டாக்ட் வித் த வாட்டர் அண்ட் ஏர் பட் நாட் காண்டாக்ட் வித் த சாயில். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் இஸ் ஐகார்னியா, பிஸ்டியா அண்ட் உல்ஃபியா. ஓகேங்களா, உல்ஃபியா இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹைட்ரோபைட்னா தண்ணியில் இருக்கிறது, ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதந்துட்டு இருக்கிறது. த ரூட்டட் அப்படின்னா காண்டாக்ட் வித் த சாயில், சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் ரூட் ஆர் ஃபிக்ஸ்டு இன் ஏ மட்னா சாயில், சேரு. ஓகேங்களா, பட் த லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்னுடைய சர்ஃபேஸில் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும், ஏர் கூடவும் வாட்டர் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும், சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது. ஆனால் இது வந்து சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் கனெக்ட் வித் த சாயில் and also the leaf and flowers are floating on the surface of the water. So that plant are contact with soil, water and air. ஓகேங்களா, மூணோடையுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லைனா எக்ஸாம்பிளோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட், the leaf and flowers of that plant are floating on the surface of the water. At the same time the root of that plant are fixed with the soil or mud. So that plant are contact with the soil, water and air. Example Nilambo, Nymphea, Potamogeton and Marsilia. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நிலம்போ அப்படிங்கிறது தாமரை. ஓகேங்களா, தாமரைன்னு சொல்லுவோம். நிம்ஃபையா அப்படிங்கிறது அல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சாயிலோட காண்டாக்டில் இருக்கும், அதே சமயம் ஃப்ளோட்டிங். ஓகேங்களா, லீஃப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது மூணுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சாயிலையும் கனெக்ட் ஆகிருக்கும், வாட்டர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும், ஏர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பிளான்ட் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நிம்ஃபையா, மார்சிலியா இதெல்லாமே ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா, ஸோ சப்மெர்ஜ்டு அப்படின்னா பாதி. ஓகேங்களா, பாதி வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வெளியில் இருக்கும், அதாவது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வாட்டருக்குள்ளாரையே இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் ஏ வாட்டர். ஓகேங்களா, வாட்டரில் ஃபுல்லாகவே மூழ்கி இருக்கும். ஓகேங்களா, அட் த சேம் டைம் தட் பிளான்ட் ஆர் நாட் காண்டாக்ட் வித் த சாயில் அண்ட் ஏர். ஓகேங்களா, ஸோ சாயிலோடையும் ஏரோடையும் கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் அஸ் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் இஸ்
செரட்டோஃபில்லம் அண்ட் யுட்ரிகுலேரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ்? தென் செரட்டோஃபில்லம் அண்ட் யுட்ரிகுலேரியா. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ்? ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் எ வாட்டர். At the same time, that plant are not contact with the soil and air. Okay, example Ceratophyllum and Utricularia. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஃபுல்லாகவே என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு, தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிட்டு தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் Ceratophyllum and Utricularia. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? இதுவும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ். ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் எ வாட்டர் அண்ட் ரூட்டட் இன் சாயில் பட் நாட் கான்டாக்ட் வித் த ஏர். ஓகேங்களா? அதான் அட்மாஸ்பியரோட கனெக்டாக இருக்காது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வாட்டரில் மூழ்கிட்டு இருக்கும், சாயிலோட கனெக்டாக இருக்கும், ஆனால் அட்மாஸ்பியர் ஏரோட வந்து கனெக்ட் ஆகிருக்காது. எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா அண்ட் ஐசாய்ட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட்ஸ்? ஹைட்ரில்லா, வேலிஸ்னேரியா அண்ட் ஐசாய்ட்ஸ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோபைட் இஸ் த டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு. சப்மெர்ஜ்னா மூழ்கிட்டு இருக்கிறது இன் வாட்டர். The root of that plant are connected with the soil but not contact with the air. ஓகேங்களா? மண்ணோட கனெக்டாக இருக்கும், பட் ஏரோட கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இதுதான் வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்கு உள்ளார தான் முழுகிட்டு இருக்கும், சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கும், வாட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும், வெளியில் இருக்காது, ஏரில் கனெக்ட் ஆகிருக்காது. இந்த பிளான்ட் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. The last one is, அதாவது 5th one is amphibious hydrophytes. ஓகேங்களா? ஸோ amphibious அப்படின்னா போத்துன்னு அர்த்தம், ரெண்டுமே. ஓகேங்களா? அதாவது அதர்வைஸ் கால்டு ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? அதாவது பாதி வந்து தண்ணிலையும் பாதி வந்து நிலத்துலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் அடாப்டட் டு போத் aquatic அண்ட் டெரஸ்ட்ரியல் மோட் ஆஃப் த லைஃப். அக்வாட்டிக்னா வாட்டர், டெரஸ்ட்ரியல்னா லேண்டு. ஓகேங்களா? ஸோ ரெண்டோடையுமே கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ த டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் வெல் க்ரோ இன் ஷாலோ வாட்டர். ஓகேங்களா? ஸோ ஷாலோ வாட்டர்னால் ஷாலோ அப்படின்னா ஆழம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப ஆழமாக இருக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரனன்குலஸ், டைப்பா அண்ட் சாஜிட்டேரியா. ஓகேங்களா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ amphibious hydrophytes 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதர்வைஸ் கால்டு ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோபைட்ஸ். ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் லிவிங் இன் போத் த அக்வாட்டிக் அண்ட் டெரிஸ்ட்ரியல் மோட் ஆஃப் த லைஃப். அக்வாட்டிக்னா வாட்டர், டெரிஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்டு. ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் வெல் க்ரோ இன் ஏ ஷாலோ வாட்டர். எக்ஸாம்பிள் ரனன்குலஸ், டைஃபா அண்ட் சாஜிட்டேரியா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா? சாஜிட்டேரியா, ரனன்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிலத்துலையும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டுக்கு வந்து ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3 மார்க் கொஸ்டின், ஹைக்ரோபைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹைக்ரோபைட்ஸ்னால் என்னென்னு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் ஆர் த டெஃபினிஷன் ஆஃப் ஹைக்ரோபைட்ஸ்? த டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் வெல் க்ரோ இன் மாய்ஸ்ட் டேம்ப். ஓகேங்களா? ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன், இல்லைனா ஷேடி பிளேஸ். ஷேடினா நிழலாக இருக்கிறது. ஓகேங்களா? நிழலாக இருக்கக்கூடிய பிளேஸ், அந்த மாதிரியான இடத்துல க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைக்ரோபைட்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் ஹேபினேரியா, அதாவது ஆர்கிட் பிளான்ட்ஸ், மாசஸ், பிரியோஃபைட்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க பிரியோஃபைட்ஸ் எல்லாமே. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹைக்ரோபைட்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஆர் வெல் க்ரோ இன் எ மாய்ஸ்ட் டேம் அண்ட் ஷேடி பிளேசஸ். தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ஹைக்ரோபைட்ஸ். தென் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோபைட்ஸ் இஸ் ஹேபினேரியா, ஆர்கிட்ஸ், மாசஸ், பிரியோஃபைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹைக்ரோபைட்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ்.
சரி, அடுத்து இந்த ஹைட்ரோபைட்ஸ்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே ஹைட்ரோபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் என்னென்ன, அதாவது மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் என்னென்ன. மார்ஃபலாஜிக்கல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. நம்ம பார்த்தோன்னே தெரியக்கூடிய கேரக்டர் எல்லாமே எக்ஸ்டர்னல் கேரக்டர் தான். ஸோ அதில் ரூட், ஸ்டெம், லீஃப் இதெல்லாமே எக்ஸ்டர்னல் கேரக்டர். ஸோ இதில் ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் த ஹைட்ரோபைட்ஸில். ஓகேங்களா. ஸோ ரூட் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ் பிளான்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உல்ஃபியா அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஓகேங்களா, இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின் சொன்னேன். ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ அதில் ரூட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட், ரூட்டே இருக்காது. ஓகேங்களா. ஸோ த ரூட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் உல்ஃபியா அண்ட் சால்வினியா. இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸ். ஆர் சம்டைம் புவர்லி டெவலப்டு இன் ஏ ஹைட்ரில்லா. ஹைட்ரில்லாவில் இருக்கும் பட் நாட் வெல் டெவலப்டு. ஓகேங்களா. இதே ரனன்குலஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது 3 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் உல்ஃபியா அண்ட் சால்வினியா த ரூட் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். இன் ஹைட்ரில்லா நாட் வெல் டெவலப்டு ரூட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ரனன்குலஸ் த வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன் ஐகார்னியா. ஓகேங்களா. ஐகார்னியா. ஓகேங்களா. ஸோ ஐகார்னியா அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னா வாட்டர்னுடைய சர்ஃபேஸில் அப்படியே மிதந்துட்டுருக்கும், நாட் கனெக்ட் வித் த சாயில், அதுதான் ஐகார்னியான்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் கேப் இருக்காது. ஓகேங்களா. ஸோ த ரூட் கேப் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரூட் பாக்கெட். ஜென்ரலாக ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய எட்ஜ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ரூட் கேப்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ரூட் கேப் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்ஷன் டு த டிப் ஆஃப் த ரூட். ஓகேங்களா. இந்த ரூட்னுடைய டிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ரூட் கேப்னுடைய ஃபங்க்ஷன். பட் ஐகார்னியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் கேப் இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் பாக்கெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்னியா பிளான்ட், இதில் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரூட் பாக்கெட் அப்படின்னு பேர். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐகார்னியா பொறுத்த வரைக்கும் ரூட் கேப் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரூட் பாக்கெட். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெம் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெம் இஸ் வெரி வெரி லாங், ஸ்லண்டர். ஸ்லண்டர்னால் ஷார்ப், அப்படியே மிருதுவாக இருக்கிறது. ஸ்பாஞ்சிலை அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே வளையிற தன்மை இருக்கும். ஓகேங்களா. வளைஞ்சு இருக்கிறது. ஓகேங்க. இன் சப்மர்ஜ்டு ஃபார்ம். சப்மர்ஜ்டு பிளான்ட்டில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சப்மர்ஜ்டு பிளான்ட்டில் ஸ்டெம் இஸ் லாங், ஸ்லண்டர், ஸ்பாஞ்ச் லைக் அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா. இதே ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் இஸ் வெரி திக், ஷார்ட், ஸ்டோலனிஃபரஸ். ஓகேங்களா. ஸ்டோலனிஃபரஸ் அப்படின்னா ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஸ்பாஞ்ச் லைக் டிஷ்யூ இருக்கும், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில். இதே ரூட்டட் ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைசோம் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்டெம் போர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் த ஸ்டெம் இஸ் திக், ஷார்ட், ஸ்டோலனிஃபரஸ் அண்ட் ஸ்பாஞ்சி. இதே ரூட்டட் ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைசோம். ஓகேங்களா. இதே வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான் நடக்கும். எது வழியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் மூலமாக நடக்கலாம். ஸ்டோலன், ஸ்டெம், ரூட் கட்டிங், டியூபர்ஸ், டார்மண்ட் அபிக்ஸ். ஓகேங்களா. டார்மண்ட் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஓகேங்களா. அண்ட் ஆஃப்செட். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தடு. ஓகேங்களா. ஸோ ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் இது 3 தான். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து லீஃப். லீஃப் பொறுத்த வரைக்கும் இன் வேலிஸ்னேரியா த லீஃப் இஸ் தின், வெரி லாங் அண்ட் ரிப்பன் ஷேப்டு. ஓகேங்களா. வேலிஸ்னேரியாவில் அப்படி தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ தான் அது தண்ணீர் அப்படியே ஆடிட்டே இருக்கும். இதே பொட்டமோஜிட்டானில் வந்து பார்த்திங்கன்னா லாங் அண்ட் லீனியர், வெரி லாங்காக இருக்கும், லீனியராக வரிசையாக இருக்கும். ஓகேங்களா. இதே செரட்டோஃபில்லமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்லி டிசெக்டேடு, சின்னதாக அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் லீஃப். செரட்டோஃபில்லமில் டிசெக்டேட் அப்படின்னா கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதே நிம்பையா அண்ட் நிலம்போ. ஓகேங்களா. நிம்பையா அப்படிங்கிறது அல்லி, நிலம்போ அப்படிங்கிறது அந்த தாமரை. ஓகேங்களா. அதில் ஃப்ளோட்டிங் லீஃப் தான் இருக்கும், அதாவது மிதந்துட்டுருக்கும். வெரி லார்ஜ் அண்டு ஃப்ளாட்டு. ஓகேங்களா. அப்படியே தண்ணியில் மிதந்துட்டுருக்கும், அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து நிம்பையா அண்ட் நிலம்போவில்.
இது ஐகார்னியா அண்ட் ட்ராப்பா. பீட்டியோல், அது என்ன பீட்டியோல்? ஓகேங்களா, பீட்டியோல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் லீஃப். ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அந்த லீஃப் வந்து ஸ்டெம்மோடு அட்டாச் ஆகக்கூடிய அந்த போர்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த பீட்டியோல் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்னியா அண்ட் ட்ராஃபா. த பீட்டியோல் ஆர் சோலன் அண்ட் ஸ்பாஞ்சிலைக் டிஷ்யூ. சோலன் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, திக்னஸாக இருக்கும். ஓகேங்களா, திக்னஸாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் அது வந்து மிதக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ லீஃப் பொறுத்த வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெட்டிரோஃபில்லி, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிரோஃபில்லி அப்படிங்கிறது இன் எமர்ஜென்ட் ஃபார்ம். ஓகேங்களா, எமர்ஜென்ட் ஃபார்மில் லீஃப் ஏர் ஹெட்டிரோஃபில்லி. ஓகேங்களா, எமர்ஜென்ட் அப்படின்னா பாதி தண்ணிலையும் பாதி வந்து நிலத்துலேயும் இருக்கும். சப்மெர்ஜ்டு லீஃப் ஏர் டிசெக்டட். ஏரியல் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா என்டையர், அதாவது தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய லீஃபு. சப்மெர்ஜ்டு லீஃப் வந்து டிசெக்டடாக இருக்கும், அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதே ஏரியல் லீஃபு, ஏரியல் லீஃப்னா அபோவ் த வாட்டர். ஓகேங்களா, வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா என்டையர், முழுசாகவே இருக்கும். எக்ஸாம்பிள் ரனன்குலஸ், லிம்னோஃபில்லா, ஹெட்டிரோஃபில்லா அண்ட் சாஜிட்டேரியா. ஓகேங்களா, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஹெட்டிரோஃபில்லி அப்படிங்கிறது ஹெட்டிரோஃபில்லி கேரக்டர்ஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் எ எமர்ஜென்ட் பிளான்ட். ஸோ there are 2 type of leaf is present. One is submerged leaf and another one is aerial leaf. The submerged leaf are dissected whereas the aerial leaf are entire leaf. Example Ranunculus, Limnophylla, Heterophylla and Sagittaria. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா, இதே அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா, அனாட்டாமிக்கல் அப்படின்னாவே இன்டர்னல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஹைட்ரோபைட்ஸினுடைய இன்டர்னல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கியூட்டிக்கல் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஓகேங்களா, அது என்ன கியூட்டிக்கல்? ஓகேங்களா, ஸோ கியூட்டிக்கல் இஸ் எ திக் லேயர் தென் டேக் பிளேஸ் இன் above the epidermis. ஓகேங்களா, ஸோ எபிடெர்மிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் அப்படின்னு பேர். தட் கியூட்டிக்கல் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் கியூட்டின் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் கியூட்டிக்கல்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ப்ரிவெண்ட் த எவாபரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அந்த எவாபரேஷன் நடக்கிறத கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த கியூட்டிக்கலுடைய ஃபங்க்ஷன்ஸ். இது கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகிடும். இல்லை இருந்துச்சுன்னா, இஃப் த கியூட்டிக்கல் அட் டேக் பிளேஸ் இட் இஸ் ஏ வெரி வெரி தின் ஆர் போர்லி டெவலப்டு. ஓகேங்களா, இருந்துச்சுன்னா ரொம்ப தின்னாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப வெல் டெவலப் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதன் அடுத்து எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர். தட் எபிடெர்மிஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்ஷன் டு ஆல் த இன்னர் டிஷ்யூ. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு ஸ்டெம்மையோ இல்லை லீஃபோ இல்லை ரூட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அவுட்டர் லேயருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் எ சிங்கிள் லேயர். ஓகேங்களா, ஸோ த சிங்கிள் லேயர் அட் டேக் பிளேஸ் இன் அவுட்டர் லேயர் ஆஃப் த லீஃப், ஸ்டெம் அண்ட் ரூட். தட் லேயர் இஸ் நவுன் அஸ் எபிடெர்மிஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிவ் த ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ். ஸோ கார்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ த கார்டெக்ஸ் ஆர் டேக் பிளேஸ் இன் பிலோ த எபிடெர்மிஸ். தட் கார்டெக்ஸ் ஆர் வெல் டெவலப்டு வித் த ஏரன்கைமா செல்ஸ். ஓகேங்களா, அது என்ன ஏரன்கைமா? ஜென்ரலாக பேரன்கைமான்னு இருக்கும். பேரன்கைமாவிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏர்ஃபீல்டு பேரன்கைமா செல் இஸ் நவுன் ஆஸ் ஏரன்கைமா. ஓகேங்களா, பேரன்கைமாவில் ஏர் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏரன்கைமான்னு பேர். ஸோ அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தட் ஏரன்கைமா ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ஃப்ளோட்டிங். ஓகேங்களா, டு த பிளான்ட்ஸ். ஓகேங்களா, தண்ணியில் வந்து மிதக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹைட்ரோபைட்ஸ் எல்லாம் தண்ணியில் மிதக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரன்கைமா செல்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஏரன்கைமானா என்ன மீனிங் அப்படின்னா ஏர்ஃபீல்டு பேரன்கைமா இஸ் நவுன் ஆஸ் ஏரன்கைமா. ஓகேங்களா, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் டிஷ்யூ. ஓகேங்களா, வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் அதர்வைஸ் கால்டு கண்டக்டிங் டிஷ்யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூ. எக்ஸாம்பிள் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ இன் ஹைட்ரோபைட்ஸ் த வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் புவர்லி டெவலப்டு. தட் மீன் நாட் வெல் டெவலப்டு. ஓகேங்களா, பட் இன் எமர்ஜென்ட் ஃபார்ம். ஓகேங்களா, அதாவது ஆம்பிபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் வெல் டெவலப்டு. அதில் மட்டும் வாஸ்குலர் டிஷ்யூ நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகேங்களா,
தென் அடுத்து மெக்கானிக்கல் டிஷ்யூ. த மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆர் ஜென்ரலி ஆப்சண்ட். ஓகேங்களா. ஸோ தண்ணியில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இருக்காது. அதாவது ஸ்க்ளீரன் கைமா, இது கோலன் கைமா இதெல்லாமே இருக்காது. இதெல்லாமே கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா இதெல்லாம் கிவ் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் கிவ் த சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி. ஓகேங்களா. ஸோ இந்த மெக்கானிக்கல் டிஷ்யூஸ்லாம் எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோபைட்ஸில் இருக்காது. பட் சம் எமர்ஜென்ட் ஃபார்ம் த மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆட் டேக் பிளேஸ். ஓகேங்களா. அதாவது ஆம்பிபிஎஸில் மட்டும் இந்த மெக்கானிக்கல் டிஷ்யூ வந்து இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பித்து இருக்கும். ஓகேங்களா. அது சென்டர் போர்ஷன் ஆஃப் த stem, leaf or root is occupied by pith cell. Okay, so that pith cell is sclerenchymatous cells. That pith is made up of sclerenchymatous cells. Fullaவே sclerenchymatous தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஹைட்ரலா ஸ்டெம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ சிங்கிள் லேயர். ஓகேங்களா. ஸோ க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ த சிங்கிள் லேயர் ஆஃப் parenchyma cell is take place in outer side. That layer is known as epidermis. That layer are very useful for give the mechanical support or give the protection to the all the inner tissue. உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஏர் சாம்பர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஏர் ஃபில்லாக இருக்கும். அதனால தான் இது ஃப்ளோட்டிங் மிதந்துட்டு இருக்கும். ஓகே. இது எல்லாமே இந்த லேயர் ஃபுல்லாகவே கார்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம் கேவிட்டி, ப்ளோயம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. இதன் அடுத்து ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். ஓகேங்களா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் பார்த்தோம். அடுத்து ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபிசியலாஜிக்கல் அதனுடைய ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபைட்ஸ் ஹேவிங் எ எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஆனரோபிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆனரோபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இல்லாத கண்டிஷனில் கூட அது வந்து லிவிங் ஆகிறதுக்குண்டான கேரக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி தட் ஹேவிங் எ ஸ்பெஷல் ஏரேட்டிங் ஆர்கன்ஸ். ஓகேங்களா. அதுக்காக அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரேட்டிங் ஆர்கன்ஸ், அதாவது ஏர் அண்ட் கைமா இருக்கும். ஸோ அதில் அந்த செல்ஸ்குள்ளரே என்ன ஃபில்லாக இருக்கும் அப்படின்னா ஏர் ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ். ஸோ தட் ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட் ஹேவிங் எ அபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் anaerobic condition. For this purpose they having a special aerating organs. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட்ரோபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஹைட்ரோபைட்ஸ்னால் என்ன, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் என்ன, அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் என்ன, தென் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஃபைட்ஸ். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் ஜீரோஃபைட்ஸ்? இப்போ ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர்னு மீனிங். ஓகேங்களா. ஸோ இப்போ இஃப் த பிளான்ட் டேக் பிளேஸ் இன் எ வாட்டர் ரீஜன் தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ஹைட்ரோபைட்ஸ். ஓகேங்களா. இதில் ஜீரோபைட்ஸ் அப்படிங்கும்போது இதில் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட், அதாவது வறட்சியாக இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வறட்சியாக இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கும்போது இந்த ஜீரோஃபைட்ஸுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா இஃப் த பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் இன் எ ட்ரை கண்டிஷன் ஆர் ஜீரிக் கண்டிஷன் that type of plant is known as xerophytic plant. That type of condition is known as xerophytic conditions. ஓகேங்களா. அதாவது பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸ்லேயோ, அதாவது ஜீரிக் கண்டிஷன்னா ரொம்ப ட்ராஃப்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன், அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிளேஸில் பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிளான்ட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஜீரோஃபைட்? ஓகேங்களா. ஸோ இஃப் த பிளான்ட் ஆர் லிவிங் இன் எ ட்ரை ஆர் ஜீரிக் கண்டிஷன் தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ஜீரோஃபைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் இதனுடைய ஹேபிட்டேட்டை பேஸ் பண்ணி ஸோ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஜீரோஃபைட் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் த ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டேட் அது எங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபிசிக்கல் ட்ரைனஸ், அதாவது 2 டைப் ஆஃப் டிராஃப்ட் கண்டிஷன் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஜீரோஃபைட்டிக் ஹேபிட்டேட் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஸோ ஒன் இஸ் ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ்
ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே தனித்தனியாக 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர், ரொம்ப தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் சாயில் ஆஃப் தீஸ் ஹேபிடேட். ஓகே, பிகாஸ் ஆஃப் the water holding capacity is very very less and also the rainfall is very very low. ஓகேங்களா, அதாவது மழை ரொம்ப கம்மியாக தான் பெய்யும். அதே மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய சாயில் ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் த சாயில் ஆஃப் தீஸ் ஹேபிடேட். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னு பேர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் த சாயில் ஆஃப் தீஸ் ஹேபிடேட். ஓகேங்களா, இதில் வந்து வாட்டர் இருக்கும், நிறையவே இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் ஹேபிடேட், பட் தட் வாட்டர் ஆர் நாட் அப்சர்வ் பை த பிளான்ட்ஸ். ஓகேங்களா, அந்த வாட்டர் வந்து பிளான்ட்னால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the capillary space is completely absent in this soil. ஓகேங்களா, ஸோ capillary space அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த கேப்பு. ஓகேங்களா, சாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேஸுக்கு பேர் தான் அந்த கேப்பிலரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப இல்லாததுனால அந்த வாட்டரை வந்து பிளான்ட்ஸ்னால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பிளான்ட் டேக் பிளேஸ் இன் சால்ட்டி அண்ட் அசிடிக் சாயில். ஓகேங்களா, அதாவது உவர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். சால்ட் கண்டிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில், அதே மாதிரி அசிடிக் சாயில் ஆசிட் கண்டிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சாயிலில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தெர் ஆர் 2 xerophytic habitat is present. One is physical dryness and another one is physiological dryness. Physical dryness அப்படின்னா very less amount of the water is present in the soil. ஓகேங்களா, because of the rainfall is very very less and also water holding capacity is very very less. The second one is physiological dryness. In this habitat, the soil having a high amount of the water content, but that water are not absorbed by the plant due to the absence of capillary space. Example, plants that take place in salty and acidic soil. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. The next வந்து பார்த்தீங்கன்னா, there are 3 different type of the xerophyte that take place based on the adaptive characters. ஓகேங்களா, ஸோ the adaptive character பேஸ் பண்ணி 3 different type of the xerophytes இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிமிரல், செகண்ட் ஒன் இஸ் சக்குலண்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் நான் சக்குலண்ட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 more questions கோப்பங்க. ஸோ there are 3 different type of the xerophytes is present based on the adaptive character. Then first one is epimeral, second one is succulent, then third one is non succulent plants. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிமெரல். ஓகேங்களா, ஸோ எபிமெரலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் பிளேஸ் இன் வெரி ஷார்ட் டியூரேஷன். ஓகேங்களா, ரொம்ப கம்மியான நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் எபிமெரல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் மட்டும்தான் இதனுடைய லைஃப் டைம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் எபிமெரல் இஸ் அதர்வைஸ் கால் ட்ராஃப்ட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ராஃப்ட் எவார்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ ட்ராஃப்ட் எஸ்கேப்பர்ஸ் அப்படின்னா அந்த வறட்சியாக இருக்கிறத வந்து தவிர்ச்சிரும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ட்ராஃப்ட் எவார்டர். எவார்டர் அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேங்களா, எவார்டர் அப்படின்னா சமாளிக்கிறது. அந்த ட்ரை கண்டிஷனை வந்து அவாய்ட் பண்ணும், இல்லைனா அவாய்ட் சமாளிக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ட்ராஃப்ட் எஸ்கேப்பர் ஆர் ட்ராஃப்ட் எவார்டர் அப்படின்னு பேர். இது ஒரு 1 mark questions கேட்பாங்க. ஸோ எபிமெரல் இஸ் அதர்வைஸ் கால் ட்ராஃப்ட் எஸ்கேப்பர் ஆர் ட்ராஃப்ட் எவார்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ எபிமெரல்னால் 2 mark questions என்ன அப்படின்னா, த டைப் ஆஃப் பிளான் கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட். எப்படி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே இதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, சிங்கிள் சீசன் தான். ஓகேங்களா, ஸோ இது 2 mark questions கேட்பாங்க, நோட் பண்ணிக்கலாம். ஸோ எபிமெரல் இஸ் நத்திங் பட் the type of plant are complete their life cycle within a very short period, that is a single season. ஓகேங்களா, these are not true xerophytes. இது வந்து ஒரு உண்மையான xerophyte நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நாட் a true xerophyte. எக்ஸாம்பிள் ஆர்ச்சிமோன் மெக்சிகானா, மொல்லூக்கோ ட்ரிபுலஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்ரோசியா.
இது நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ டெப்ரோசியா அப்படிங்கிறது. ஸோ அப்போ 3 மார்க் கொஷின்ஸ் எபிமிரல்னால் என்னென்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் எபிமிரல் பிளான்ட்ஸ்? ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் complete their life cycle within a very short period, that is a single period. That type of plant is known as ephemeral plant. That ephemeral plant is otherwise called drought escapers or drought avoiders. Okay, it is a non true xerophytes. Then example argemone, molluco, tribulus and teprosia. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுதான் ஆர்ஜிமான் மெக்சிகானா அப்படிங்கிற பிளான்னுடைய ஃபோட்டோகிராஃபி. The second one is succulent. சக்குலண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா சோளன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே சதைப்பற்றாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சக்குலண்ட் பிளான்ட் தட் இஸ் அதர்வைஸ் கால் டிராஃப்ட் என்ஜூரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டிராஃப்ட் என்ஜூரிங் பிளான்ட், என்ஜூரிங் அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்டோர் வாட்டர் கண்டென்ட் இன் தேர் எனி ஒன் பிளான்ட் பார்ட்ஸ் டியூரிங் த ட்ரை பீரியட். ஓகேங்களா. ரொம்ப ட்ரை கண்டிஷனாக இருக்கும்போது வாட்டரை வந்து தன்னோட பிளான்ட் பார்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்குலண்ட் பிளான்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சக்குலண்ட் பிளான்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் டிராஃப்ட் என்ஜூரிங் பிளான்ட்ஸ். ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்டோர் த வாட்டர் கண்டென்ட் இன் தேர் எனி ஒன் பிளான்ட் பார்ட்ஸ் டியூரிங் த ட்ரை பீரியடு. ஓகேங்களா. ஸோ ஃபார் தீஸ் பர்போஸ் that type of plant having a some of the special adaptive characters, ஓகேங்களா, for resist their extreme drought conditions. ஓகேங்களா. அதாவது அதிகப்படியான வறட்சியை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் வந்து சம் ஸ்பெஷல் அடாப்டிவ் கேரக்டர் இஸ் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம், அலோவேரா, பிரயோஃபில்லம், பெகோனியா. ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. Succulent, define succulent plant. Succulent plant is otherwise called drought enduring plant. The special of that succulent plant is store the water content in their any one plant parts during the dry condition. For this purpose, the type of plant having some of the special adaptive characters. That adaptive characters are very used for resistant to the extreme drought conditions. That type of plant is known as succulent plant. Then some of the example for succulent plant is ஒப்பன்ஷியா, அலோவேரா, பிரியோஃபில்லம் அண்ட் பெகோனியா. ஓகேங்களா. ஸோ அப்போ சக்குலண்ட் வந்து 3 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஓகேங்களா. தென் தேர்ட் ஒன் இஸ் நான் சக்குலண்ட்டு. ஓகேங்களா. ஸோ நான் சக்குலண்ட் அப்படின்னா சோளனாக இருக்காது, சதைப்பற்றாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் அதர்வைஸ் கால் டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். ஓகேங்களா. அதாவது வறட்சியை வந்து தடுத்தும் தாங்கிக்கும். அந்த எவ்வளோ ட்ரை கண்டிஷனாக இருந்தாலும் அதை தாங்கி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்குலண்ட் பிளான்ட். ஸோ இட் இஸ் ஏ ட்ரூ ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஓகே, இதுதான் உண்மையான ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ட்ரை கண்டிஷனை ஃபுல்லாகவே தாங்கிக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஏ ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். ஓகேங்களா. ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் ஃபேஸ் போத் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ட்ரைனஸ். ஓகேங்களா. பிளான்ட்டுக்கு உள்ளார வந்து ட்ரை கண்டிஷன் இருந்தாலும் சரி, வாட்டர் கண்டென்ட்டே இல்லாமல் இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷனாக இருந்தாலும் சரி அதை தாங்கிக்கும். ஓகேங்களா. ஸோ தே ஹேவ் சம் ஆஃப் த ஸ்பெஷல் அடாப்டேஷன் டு ரெசிஸ்ட் த ட்ரை கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. இதுக்காக அந்த பிளான்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஸ்பெஷல் அடாப்டிவ் கேரக்டர் இஸ் ப்ரெசன்ட். எக்ஸாம்பிள் கேஸ்வரேனா, நீரியம், ஜுஜுபஸ், அகேசியா எக்ஸெட்ரா. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சக்குலண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் சக்குலண்ட் இட் இஸ் ஏ ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். That plant is otherwise called drought resistant plant. That plant face both the external and the internal dryness. So that type of plant having some of the special adaptation for the resist the dry conditions. Then some example for non-succulent plant is Castorina, Nerium, Jujubas and Acacia. ஓகேங்களா. ஸோ ஜுஜுபஸ் அப்படிங்கிறது இழந்த பழம், அதை தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோஃபைட்டினுடைய பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் த அடாப்டிவ் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. அதனுடைய தகவமைவு பேஸ் பண்ணி 3 இருக்குது. ஒன்று வந்து எபிமிரல், சக்குலண்ட், தென் நான் சக்குலண்ட். இது ஓகே, 3மே நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் இது 5 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது 3 நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிமிரல் பிளான்ட். எபிமிரல்னால் டேக் பிளேஸ் ஒன்லி ஏ சிங்கிள் இயர். ஓகே, ஒரே வருஷத்தில் அதனுடைய லைஃப் டைமை வந்து முடிச்சிக்கும். ஓகேங்களா. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்குலண்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் நான் சக்குலண்ட்ஸ். ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அதனுடைய டயக்ராம். ஓகேங்களா. ஸோ சக்குலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா. ஓகே,
ஓகேங்களா. அலோவேரா அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய லீஃபே ரொம்ப அப்படியே மொத்தமாக தான் இருக்கும். ஓகே. நான் சக்குலண்ட் பெரனியல் அப்படின்னா மெனி இயர்ஸ் ஜுஜுபஸ் பிளான்ட் இளந்தார். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதனுடைய மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் என்ன? மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னா இதனுடைய ரூட் சிஸ்டம், ஸ்டெம், லீஃப் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரூட். ஸோ வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். தட் ரூட் சிஸ்டம் ஆர் கிரேட்டர் தேன் ஷூட் சிஸ்டம். ஓகேங்களா, ரூட் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். எதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஷூட் சிஸ்டத்தை விட ரூட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ரூட் ஹேர் அண்ட் ரூட் கேப் ஆர் ஆல்சோ வெல் டெவலப்டு. ஓகேங்களா. ஸோ ரூட் ஹேர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா த ரூட் ஹேர் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஓகேங்களா, சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான் ரூட் ஹேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் root cap. It is a cap like structure that root cap are very used for give the protection to the tip of the roots. ஓகேங்களா, ரூட்ஸ்னுடைய டிப்பை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரூட் பொறுத்த வரைக்கும் the well developed root system is present compared with the shoot system. Root hair and also root cap are also well developed. ஓகேங்களா, இது வந்து ரூட் சிஸ்டம். தென் அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரைகோஃபில்லஸ் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ ட்ரைகோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹேர் லைக். சம் ஆஃப் த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் த லீஃப் அண்ட் ஸ்டெம். ஓகேங்களா, தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ட்ரைகோபில்லஸ் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எதை கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னா லீஃப் அண்ட் ஸ்டெம் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் ஆஸ் ட்ரைகோபில்லஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் குக்கர் பீட்ஸ். ஓகேங்களா, மிலோதீரா அண்ட் முக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் ட்ரைகோபில்லஸ் பிளான்ட்? ஸோ சம் ஆஃப் த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் are completely covered with the leaf and stem of some of the xerophytic plant. So that type of plant is known as trichopillus plant. Example for trichopillus plant is cucurbits, அதாவது மிலோதீரா அண்ட் முக்கியா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரைகோபில்லஸ் பிளான்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்னுடைய ஸ்டெம் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த ஸ்டெம் ஆர் வெரி ஹார்ட் அண்ட் வுட்டி. ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா வுட்டியாக இருக்கும். ஓகேங்களா, that take place in aerial or underground. Aerial அப்படின்னா above the underground, take place in above the underground region, above the underground region. இது underground அப்படின்னா inside of the ground. ஓகேங்களா, அதாவது நிலத்துக்கு உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்னு சொல்லுவோம். இது நிலத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏரியல் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டெம் அண்ட் லீஃப் ஆர் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் த வேக்ஸ் கோட்டிங். ஓகேங்களா, அதாவது கியூட்டிக்கல் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் எதை சுற்றி அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீஃப் ரெண்டையும் சேர்த்து. அண்ட் ஆல்சோ ஆர் சம்டைம் கவர்ட் வித் த டென்ஸ் ஹேர். ஸோ ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கவர் ஆகிருக்கும், அதுதான் ட்ரைகோபில்லஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பில்லோ கிளேர்ஸ், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பில்லோ கிளேர்ஸ் அப்படின்னு. ஸோ இன் சம் ஆஃப் த ஜீரோஃபைட்ஸ் ஆல் த இன்டர்நோட்ஸ். அது என்ன இன்டர்நோட்ஸ்? ஓகேங்களா. ஸோ இன்டர்நோட்ஸ் அப்படிங்கிறது the leaf are attached with the stem portion. That portion is known as node. இதுக்கு பேர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இன் பிட்வீன் த 2 நோட்ஸ், 2 நோட்ஸுக்கு நடுவில் வந்து இருக்கிறது பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a leaf are attached with the stem portion. That portion is known as node. இதே இன்டர் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த 2 நோட்ஸ், தட் போர்ஷன் இஸ் நவுன் அஸ் இன்டர் நோட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் இன் சம் ஆஃப் த ஜீரோஃபைட்ஸ் ஆல் த இன்டர் நோட்ஸ் இன் ஸ்டெம் போர்ஷன் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைடு இன்டு ஃப்ளஷி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, தட் இஸ் கால்டு பில்லோ கிளேட்ஸ். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. ஓகேங்களா. ஸோ அந்த இன்டர் நோடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லீஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக லீஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லோ கிளேட்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்ஷியா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜீரோஃபைட்டிக்னுடைய ஸ்டெம் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் மோஸ்ட்லி ஹார்ட் அண்ட் வுட்டி. த டேக் பிளேஸ் இன் ஏரியல் ரீஜன் ஆர் சம்டைம் அண்டர்கிரவுண்ட் ரீஜன். ஸ்டெம் அண்ட் லீஃப் ஆர் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் த வேக்ஸி கோட்டிங் ஆர் கவர்ட் வித் த டென்ஸ் ஹேர். ஓகேங்களா.
அடுத்து பில்லோ கிளேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இன் சம் ஆஃப் த ஜீரோஃபைட் ஆல் த இன்டர்நோடு இன் ஸ்டெம் போர்ஷன் ஆர் மாடிஃபைட் இன்டு ஃப்ளஸி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் பில்லோ கிளேட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒபன்ஷியா. இதன் அடுத்து கிளாடோடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாடோட எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் சம் ஆஃப் த single or occasionally 2 internodes are modified into fleshy green structures. ஓகேங்களா? ஒரு நோட் அல்லனா 2 நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃப்ளஸி க்ரீன் லைக் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடோட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து அஸ்பராகஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாமே லீஃபாக ஸ்பைனிங் லீஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடோட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ இன் சம் ஆஃப் த அதர் single or occasionally 2 internodes are modified into fleshy green like structure that is called cladode. Example asparagus. இதை நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து பில்லோடு. ஸோ இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிடியோல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் லீஃப். இது வந்து லீஃப் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டெம் போர்ஷன். இந்த லீஃபை வந்து ஸ்டெம்மோடு அட்டாச் பண்ணக்கூடிய இந்த போர்ஷன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் ஆஃப் லீஃப் இஸ் நவுன் அஸ் petiole. So petiole are completely modified into fleshy leaf-like structure that is called pillode. ஓகேங்களா? petiole வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லீஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்ன மீனிங் அப்படின்னா பில்லோடு அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் அக்கேஷியா மெலனோசைலான். ஓகேங்களா? பண்ணிக்கோங்க. அப்போ கிளாடோட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சிங்கிள் ஆர் அக்கேஷனலி 2 internodes are modified into fleshy green like structure that is called கிளாடோட். இதே பில்லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the petiole are modified into fleshy leaf like structure that is called pillode. Example acacia melanocylon. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கிளாடோடு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பில்லோடு அதுவும் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒபன்ஷியா பிளான். இதன் அடுத்து இது வந்து கெப்பாரிஸ் நான் சக்குலண்ட் பெரனியல் பிளான்ட். இது வந்து ஆஸ்பராகஸ். இது வந்து அக்கேஷியா மெலனோசைலான். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த லீஃப் போர்ஷன் எப்படி இருக்கும், இதனுடைய லீஃப் அப்படிங்கிறது ஜீரோபைட்டிக்னுடைய லீஃப் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதரி லீஃப். ஓகேங்களா? லெதரி லீஃப் அண்ட் ஆல்சோ சைனி லீஃப். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா ரெஃப்ளெக்ட் த லைட் அண்ட் ஹீட்டு. ஓகேங்களா? லீஃப் ரொம்ப அப்படியே லெதராக இருக்கும், மொத்தமாக இருக்கும், அதே மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் த லைட் அண்ட் ஹீட்டு, லைட்டையும் ஹீட்டையும் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி இன் சம் ஆஃப் த பிளான்ட் எக்ஸாம்பிள் யுஃபோர்பியா, அக்கேசியா, ஜுஜுபஸ், கெப்பாரிஸ், இதில் எல்லாமே ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். ஓகேங்களா? அது என்ன ஸ்டிப்யூல் அப்படிங்கிறது ஸ்மால் அப்பண்டேஜஸ் டேக் பிளேஸ் இன் பேஸ் ஆஃப் த லீஃப் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு இதுதான் ஸ்டிப்யூல்னு சொல்லுவோம். ஸ்டிப்யூல் அதாவது லீஃப் வந்து ஸ்டெம்மோடு அட்டாச் ஆகக்கூடிய அந்த இடத்துல பேஸில் வந்து ஸ்மால் அப்பண்டேஜஸ் இப்படி 2 இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டிப்யூல். ஸோ சில பிளான்ட்டில் இந்த ஸ்டிப்யூல் வந்து என்னவோ மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளாக மாடிஃபை ஆகிருக்கும். ஓகே, ஸ்பைனாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன் சம் ஆஃப் த பிளான்ட் லைக் யுஃபோர்பியா, அக்கேசியா, ஜுஜுபஸ் அண்ட் கெப்பாரிஸ் the stipule அப்படிங்கிறது small appendages take place in base of the leaf stalk. that stipules are completely modified into spine முள்ள மாடிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இதே சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லீஃப் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். ஓகேங்களா? ஒரு ஃபுல் லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனாக மாடிஃபை ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒபன்ஷியா, சப்பாத்தி கல்லி. ஸோ சப்பாத்தி கல்லி பிளான்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முள்ளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல முள்ளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இது வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இப்போ சப்பாத்தி களியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த க்ரீன் கலராக இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து லீஃப் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இது என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போர்ஷன். இந்த முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லீஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கு, லீஃபெல்லாம் வந்து ஸ்பைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திகள் எப்பயுமே ட்ரை கண்டிஷனில் தான் க்ரோத் ஆகும்.
ஸோ வாட்டரை வந்து அதிகமாக ஸ்கேர்சிட்டி கிடைக்காது ஓகேங்களா. அதுக்காக எல்லா வாட்டரையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக லீஃபை வந்து ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா லீஃப் இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும் ஓகேங்களா. எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும். ஏற்கனவே அந்த பிளான்ட் வந்து ட்ரை கண்டிஷனில் இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் எல்லாத்தையுமே ஸ்பைனாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ லீஃப் இல்லாததுனால ஃபோட்டோசிந்தசிஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டெம் போர்ஷன் ஆர் கன்வெர்டட் இன்டு க்ரீன் கலர் அண்ட் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒப்பன்ஷியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லீஃப் வந்து ஸ்பைனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸ்டெம் போர்ஷன் வந்து லுக் லைக் ஏ க்ரீன் இன் கலர் அண்ட் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ என்டையர் லீஃப் ஆஃப் ஒப்பன்ஷியா ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன் ஆர் என்டையர் லீஃப் ஆஃப் ஆஸ்பராகஸ் ஆர் ரெடியூஸ்டு டு த ஸ்கேல்ஸ் ஓகேங்களா. செதிலாக கன்வெர்ட் ஆகிருக்கும் ஆஸ்பராகஸில் ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லீஃப் பொறுத்த வரைக்கும் லெதரி அண்ட் ஷைனி. தட் லெதரி அண்ட் ஷைனி லீஃப் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் ரெஃப்ளெக்ட் த லைட் அண்ட் ஹீட்டு. அதே மாதிரி இன் சம் பிளான்ட் யுஃபோர்பியா, அக்கேசியா, ஜுஜுபஸ், கெப்பாரிஸ் த ஸ்டிப்யூல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். இன் ஒப்பன்ஷியா entire leaf are modified into spine or reduced to the scales. Example asparagus ஓகேங்களா. சரி, இதெல்லாம் வந்து மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன். ஸ்டெம் எப்படி இருக்கும், ரூட் எப்படி இருக்கும், லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தென் அடுத்து அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் ஓகேங்களா. அனாட்டாமிக்கல் அப்படின்னா இன்டர்னல். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ் கண்டிப்பாக இருக்கும். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர். மோஸ்ட்லி வந்து சிங்கிள் லேயராக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மல்டி லேயர். ஸோ நம்பர் ஆஃப் லேயர் நிறைய இருக்கும் ஓகேங்க. ஸோ மல்டி லேயர் எபிடெர்மிஸ் ஆர் டேக் பிளேஸ் அண்ட் ஆல்சோ ஹெவி கியூட்டிக்கல் ஏர் டேக் பிளேஸ் ஓகேங்களா. அந்த எபிடெர்மிஸுக்கு மேலே வந்து கியூட்டிக்கல் இருக்கும் ஓகேங்களா. வேக்சி லேயர், ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கக்கூடிய வேக்சி லேயர் தான் கியூட்டிக்கல் லேயர்னு சொல்லுவோம். That cuticle are take place in above the epidermis. That cuticle are very used for prevent the water loss, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை கம்மி பண்ணும் ஓகேங்களா. அதுதான் கியூட்டிக்கலினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மல்டிலேயர் எபிடெர்மிஸ் that take place. That multilayer epidermis having a heavy cuticle. Cuticle is nothing but that is a waxy layer. That cuticle are very used for prevent the transpiration process, அதாவது reduce the water losses. The next one is hypodermis. Hypodermis அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா below the epidermis ஓகேங்களா. ஸோ எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபியூ லேயருக்கு பேர் தான் ஹைப்போடெர்மிஸுக்கு பேர். ஸோ தட் ஹைப்போடெர்மிஸ் ஆர் வெல் டெவலப்டு அண்ட் ஆல்சோ தட் ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் டிஷ்யூ ஓகேங்களா. ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து ஓகேங்களா, மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக அதுதான் இருக்கும் ஹைப்போடெர்மிஸில். தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் ஷன்கன் ஸ்டொமேட்டா ஓகேங்களா. ஸோ சன்கன் ஸ்டொமேட்டா அட் டேக் பிளேஸ் ஒன்லி இன் த லோவர் எபிடெர்மிஸ் வித் ஹேர் இன் த சன்கன் பிட்ஸ் ஓகேங்களா. ஸோ சன்கன் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது தெரியும். ஸ்மால் ஓப்பனிங் ஆர் மைனூட் போர் அட் டேக் பிளேஸ் இன் சர்ஃபேஸ் ஆஃப் த எபிடெர்மிஸ் ஓகேங்களா. இதில் லோவர் எபிடெர்மிஸ் எப்பயுமே லீஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் எபிடெர்மிஸ் இருக்கும், லோவர் எபிடெர்மிஸ் இருக்கும். அதில் லோவர் எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய அந்த சங்கன் பிட்ஸில் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறனால தான் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அது. ஸோ அந்த பிட்ஸ் இருக்கும், அந்த பிட்ஸில் சம் ஆஃப் த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட். தட் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் நவுன் ஆஸ் ஷன்கன் ஸ்டொமேட்டா ஓகேங்களா. ஸோ அப்போ மல்டிலேயர் எபிடெர்மிஸ் having a heavy cuticle, it is very used for prevent the transpiration process. Hypodermis is present below the epidermis. That hypodermis is made up of sclerenchymatous tissue. Then third one is sunken stomata at take place only in the lower epidermis. Now number of the hair at take place in a sunken pits ஓகேங்களா. the pore space குள்ளார வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. தென் அடுத்து வந்து ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா அட் டேக் பிளேஸ் இன் சக்குலண்ட் பிளான்ட் ஓகேங்களா. சக்குலண்ட் அப்படின்னா சோலனாக இருக்குது பிளான்ட். அதில் வந்து ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் ப்ரெசன்ட். அது என்ன ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பனிங் ஓகேங்களா டியூரிங் த நைட் டைம்
ஓகேங்களா. ஸோ ஸ்டொமேட்டோ எப்பயுமே ஓப்பன் ஆகும். ஸோ நைட் டைமில் ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்டொமேட்டோவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோட்டோ ஆக்டிவ். ஓகேங்களா. அதாவது நைட் டைமில் ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்டொமேட்டோவுக்கு தான் ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டோ. அதை அனலைன் பண்ணிக்கோங்க. So scoto-active type of stomata take place in succulent plant. Scoto-active type of stomata is nothing but the stomata are opening during the night time. The type is known as scoto-active type of stomata. ஓகேங்களா. அடுத்து vascular bundles are well developed. Vascular bundles அப்படின்னா xylem and phloem இருக்கும். ஸோ அது வெல் டெவலப் ஆகிருக்கும் with several layer bundle sheath. Bundle sheath அப்படின்னா vascular bundle is completely surrounded by parenchymatous cells. So that layer is known as bundle sheath. ஸோ vascular bundle சரௌண்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஷீத்துக்கு பேர் தான் பண்டல் ஷீத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீசோஃபில் இஸ் ப்ரெசன்ட். மீசோஃபில் அப்படின்னா மீசோ மீன்ஸ் மிடில், பில்லோம் மீன் லீஃப். ஓகேங்களா. மீசோஃபில் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலி த லீஃப் ஹேவிங் எ 2 லேயர், அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ். So in between the upper epidermis and the lower epidermis, the type of tissue is known as mesophyll tissue. ஓகேங்களா. ஸோ லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் எபிடெர்மிஸ் இருக்கும், அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் எபிடெர்மிஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஷ்யூ. ஓகேங்களா. a tissue take place in between the upper epidermis and lower epidermis, that tissue is known as mesophyll tissue. ஓகேங்களா. அதனால தான் மீசோ அப்படின்னா மிடில்னு பேர். ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் மீசோஃபில் ஆர் வெல் டிஃபரன்டியேட்டட் இன்டூ பேலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஓகேங்களா. 2 டைப் ஆஃப் மீசோஃபில் டிஷ்யூ இருக்கும். ஒன்று வந்து பேலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ இந்த பேலிசேட் பேரன்கைமா அப்படிங்கிறது அப்பர் எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கிறது. இதே ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படிங்கிறது லோவர் எபிடெர்மிஸுக்கு மேலே இருக்கிறது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் மீசோஃபில்? A tissue is present in between the upper epidermis and the lower epidermis. That tissue is known as mesophyll tissue. That mesophyll tissue are well differentiated into palisade parenchyma and spongy parenchyma. Okay. Then அடுத்து in succulent plant, in some of the succulent plant, stem having a water storage region. ஓகேங்களா. சில சக்குலண்ட் பிளான்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக சம் ஆஃப் த ஸ்பெஷல் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். என்னென்ன அப்படின்னா மல்டிலேயர் எபிடெர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட் ஹேவிங் எ ஹெவி கியூட்டிக்கல். இதோட ஃபங்க்ஷன் ரெடியூஸ் த டிரான்ஸ்பரேஷன். ஹைப்போடெர்மிஸ் இருக்கும். ஹைப்போடெர்மிஸ் தட் டேக் பிளேஸ் இன் பிலோ த எபிடெர்மிஸ். தட் ஹைப்போடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் sclerenchymatous tissue. Next one is sunken stomata that take place only in a lower epidermis. In these sunken peaks, a number of the hair is present. The next one is scoto-active type of stomata that take place in a succulent plant. Scoto-active type அப்படின்னா stomata are opening during the night time. The next one is vascular bundles are well developed. That vascular bundle are completely surrounded by bundle sheath. The next one is mesophyll. A tissue is present in between the upper epidermis and the lower epidermis. That tissue is known as mesophyll tissue. That mesophyll tissue are well differentiated into palisade parenchyma and spongy parenchyma. In some of the succulent plant, the stem having a water storage region. ஓகேங்களா. சில பிளான்ட்டில் வந்து இந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ரீஜன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். இது டிஎஸ் ஆஃப் நீரியம் லீஃப் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க. இதில் வந்து பாலிசேட் பேரன்கைமா, இது வந்து பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ மல்டிலேயர் எபிடெர்மிஸ் இருக்குது, திக் கியூட்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்க்குலண்ட் லீஃப் ஆஃப் பெப்பரோமியா. ஓகேங்களா. ஸோ பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா, அதாவது லோவர் எபிடெர்மிஸ்க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் செல்ஸ் இதில் இருக்குது. அதாவது இது வந்து அப்பர் எபிடெர்மிஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம்லாம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. The last one is physiological adaptation. ஓகேங்களா. இதனுடைய ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்ன, ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ரிடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்பிரேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சம் ஆஃப் த அடாப்டிவ் கேரக்டர்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஆல் த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அப்படின்னாலே எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரை கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அங்கே நேச்சுரலாகவே வாட்டர் ஸ்கேர்சிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. வாட்டர் கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ வாட்டர் கிடைக்காத இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸு ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடந்தது அப்படின்னா
ஸோ அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எவாபரேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து தடுத்தாகணும் ஓகேங்களா. அதுக்காக நேச்சுரலாகவே சம் ஆஃப் த அடாப்டிவ் கேரக்டர்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஏ ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் ஃபார் ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. அதே மாதிரி எபிமிரல் கேரக்டர் அப்படின்னா லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் ஏ வெரி ஷார்ட் பீரியட் ஓகேங்களா. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சீசன்லேயே வந்து இதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடும். இது ரெண்டுமே ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். 2 more கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ஸ்பெஷல் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் that take place in a xerophytic plant for reduce the transpiration process and also having a epimeral character, that mean life cycle is completed within a very short period, that is a epimeral characters ஓகேங்களா. ஸோ இதோட ஜீரோஃபைட்டிக் அதுவும் முடிஞ்சது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோபைட்டிக் பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜீரோஃபைட்டிக் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா. ஹைட்ரோபைட்ஸ் அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய மார்ஃபலாஜிக்கல், ஃபிசியலாஜிக்கல், அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஃபைட்டிக் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஜீரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இஃப் த பிளான்ட் டேக் பிளேஸ் இன் ஏ ட்ரை கண்டிஷன் ஆர் ஜீரிக் கண்டிஷன், தட் டைப் ஆஃப் பிளான்ட் இஸ் நவுன் அஸ் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஸோ அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய மார்ஃபலாஜிக்கல், ஃபிசியலாஜிக்கல் அண்ட் அனாட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் ஓகேங்களா. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தென் அடுத்து தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோபைட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மீசோபைட்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷனில் என்ன, அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் என்ன, மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.